consecrated for the holiness. Holiness means not only purity, it is consecrated for the purity. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு தலையில அறிவு இருந்தாலும் நான் நன்மைக்கென்று என்னை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பிரித்து வைத்திருக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஏனென்றால் நீங்களும் நம்மில் ஒருவரானீர். எப்படி? நன்மை தீமை என்கிற அறிவை பெற்று நம்மில் ஒருவரானீர். அதனால் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்கிறார். ஆனால் கெட்டது நம்மளை விட்டுருமா? விடாதுங்க. ಕೆಟ್ಟದು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಏನಂತ ಬಂದಿದೆ ಬೈಬಲ್ನಲ್ಲಿ, ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ, ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳುವ ಪಾಪವನ್ನು ನೀವು ವಿಸರ್ಜಿಸಿ ಬಿಟ್ಟು, இல்லையா, உங்களை தொடர்ந்து பின்பற்றி அணைத்துக் கொள்வதற்கு ஓடி வருகிற பாவங்களை உதறி தள்ளி விட்டு. அப்படின்னா என்ன வருது இருக்கா? அப்படி ஒரு வசனம் இருக்கா? 12வது அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 11 12 பாருங்க. பாருங்க 11 12 தான் நான் நினைக்கிறேன். 11 இது விசுவாசத்தினுடைய இதை பற்றி இருக்கும். 12 பாருங்க. 12 முதல் 4 வசனத்துல இருக்கா பாருங்க. இருக்கா? 4 இல்லைன்னா 5வது வசனம் நானே பார்த்துருவா. ரைட், நான் பைபிள் இருந்து தான் சொல்றேன். Hebrew 12th chapter 4th verse. 1வது வசனத்துல இருக்கா? சொல்லுங்க, வாசிங்க. That's right. பாருங்க 1வது வசனத்தை வாசி பாருங்க. ಆದ ಕಾರಣ ಇಷ್ಟು ಮಂದಿ ಸಾಕ್ಷಿಯವರು ಮೇಘದೋಪಾದಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವುದರಿಂದ ನಮಗೆ ಅಭ್ಯಂತರ ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಭಾರವನ್ನು ಹತ್ತಿಕೊಳ್ಳುವ ಪಾಪವನ್ನು ನಾವು ಸಹ ತೆಗೆದಿಟ್ಟು ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವವನು ಅದನ್ನು ಪೂರೈಸುವವನು ಆಗಿರುವ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ದೃಷ್ಟಿ ಇಟ್ಟು ನಮಗೆ ನೇಮಕವಾದ ಓಟವನ್ನು ಸ್ಥಿರಚಿತ್ತದಿಂದ ಓಡೋಣ. ಸರಿ, என்ன சொல்ற? அப்பிக்கொள்ளுவ பாபம், நம்மை பற்றி பிடித்துக் கொள்ளுகின்ற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம். சோ ஈவில கடவுள் தலையில இருந்தது. திரும்ப சொல்றேன், கடவுளுடைய தலையில இருந்தது. பழமா பண்ணி வச்சாரு. அதை வேண்டான்னு சொன்னதை நம்ம எடுத்து தின்னு இன்னைக்கு நம்ம தலையில போய் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காது. அப்போ ஈவிலே அழிச்சிருவோமா? ஆனா நமக்கு வாழ்க்கை என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 3:12-13. 2 தீமோத்தி 3rd chapter verse 12 and 3. 12 and 13. வாசிங்க. 3rd chapter verse 12 and 13. 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3ನೇ ಅಧ್ಯಾಯ 12-13. In fact, everyone who wants to live a godly life in Christ Jesus will be treated badly. Wow. நீங்கள் கர்த்தருக்கு பக்தியுள்ளவர்களாய் வாழ நினைப்பீர்கள் என்றால், பைபிள் என்ன எழுதியிருக்கு? துன்பப்படுவது. But what is the problem? Because we want to live as holy, the whole world is unholy. எப்படி லோத் இருந்தான்ல, லோத்து சோதோம் குமாரால உட்கார்ந்து இருந்தாலும் இவர்கள் பண்ணுகிற பாவத்தை பார்த்து அவன் என்ன பண்ணான்? வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அதுதான் கஷ்டம், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக இது நம்மள ஒன்றும் குத்த போறது இல்லை. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாரும் சினிமா பாக்குறாங்க, நான் மட்டும் பார்க்காம உட்காந்துருக்கேன். கஷ்டம் தானே? எல்லாரும் சினிமா ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ, ನಾನು ನೋಡದೆ ಕುಂತಿದ್ದೇನೆ. ಕಷ್ಟನೇ, அதுவே துன்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய உன்னைய கொண்டு போய் சினிமா தியேட்டர்ல உட்காத்தி வச்சு படத்தையும் போட்டு பார்க்காதன்னு ஆண்டவர் சொல்லுவாருன்னு நினைக்காத. That is not the way he is telling. ಅಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಒತ್ತಾಯ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ ನಲ್ಲಿ ಕುಂದ್ರಿಸಿ ಎಲ್ಲ ಹಾಕಿ ನೀನು ನೋಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. மற்றவன் பார்த்துட்டு இருப்பான், உனக்கு கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். This is what God says. Because உனக்குள்ள இருக்கிற தீமை என்ன பண்ணும்? எழுந்திருந்து நீயும் போ, நீயும் செய்யும் சொல்லும். துன்பம் அங்குதான் ஆரம்பம். அதனால வெளியில இருந்து என்னமோ பிசாசு அதெல்லாம் வராது. அப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க மாட்டார். தைரியமா இருக்கு. அல்லேலூயா. சரி, அதனால துன்பம் உண்டு, நமக்கு துன்பம் உண்டு.
வாசிப்போம். 3 யோவான் 11வது வசனம். யோவான் எழுதின 3வது நிருபம் 11வது வசனம். யோவான் ಬರೆದ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯ. 3 யோவான் 11. Dear friends, don't be like those who do evil. Do not imitate evil. Be like those who do good. But imitate good. நீங்கள் ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿಗೆ ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಅನುಸರಿಸದೆ ನೀವು ಕೆಟ್ಟ ನಡತೆಯನ್ನು ಅನುಸರಿಸದೆ ಒಳ್ಳೆಯ ನಡತೆಯನ್ನು ಅನುಸರಿಸು. ಒಳ್ಳೆಯ ನಡತೆಯನ್ನು ಏನ್ ಮಾಡಿ ಅನುಸರಿಸು. அப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம்னா துன்பம் இருக்கும். துன்பம் இருக்குங்கிறதுக்காக கெட்டதுக்கு ஓடி போயிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை அனுசரிக்காமல் நீங்கள் இங்கே வாருங்கள், நன்மையானதை பின்பற்றுங்கள். 1 Thessalonians 5:22. 1 Thessalonians 5th chapter verse 22. வாசிங்க. 5th chapter verse 22. 1 Thessalonians 5:22. Abstain from every form of evil. What is that? Stay away from every kind of evil. Stay away from every kind of evil. Every kind of evil. நான் இப்ப கேட்கிறேன், எல்லா தீமைக்கும் வேறு எது? பணம். பணம் அது பிணமாற வரைக்கும் பின்னாடி வரும். அப்பமா அள்ளி போடுறதுக்கு அதான் கேட்டுட்டு பாருங்க. இது வெயிட்ல வச்சா நாரி போகுமே தெரிஞ்சாலுமே இதை எடுத்து போடுறதுக்கு பணத்தை கொடுத்தாதான் பண்ணுவேன்ப்பா. பரவாயில்ல, கவர்மெண்ட் நல்லா பார்த்து வச்சிருக்கான், 24 மணி நேரத்துக்கு மேல வைக்க மாட்டான், அவனே கொண்டு தூக்கி போட்டுவான். அல்லையா? ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பணமானது எல்லாம்னா நீங்கள் எல்லா விதமான தீமையிலிருந்தும் ஒதுங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பணத்திலிருந்து ஒதுங்கி நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். பணம் இருக்கட்டும், தப்பு இல்லைங்க. ஆஸ்தி 1000 இருக்கட்டும், நம்ம கொண்டு போறது இல்லை. கொஞ்சம் அதை அங்கேயே இருக்கட்டும். அதை கொண்டு வந்து தலையில வச்சு இல்லையா, ராத்திரி திருட வரானோ இல்லையோ, திருட முழிச்சிருந்து திருடுவான். நம்ம முழிச்சிருந்தே செத்து போவோம். எதுக்கு? திருடாமலே. ஐயோ, ஆஸ்தியை வச்சுட்டு வந்துட்டேனே, வீட்டை வச்சுட்டு பூட்டிட்டு வந்திருக்கேனே, எவனா தூக்கிட்டு போயிடுவான். அவன் அழகா தூங்கிட்டு இருக்கான், அவன் வந்து திருட போறதே இல்லை. ஆனா நம்ம முழிச்சிருந்து செத்து போயிடுவோம். இதுதான் பணக்காரங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. ಶ್ರೀಮಂತರ ಕಡೆ ಇರುವ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಅವರ ಕಡೆ ಇರುವ ದುಡ್ಡನ್ನು ಉಳಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡದೇ ಸತ್ತು ಬಿಡ್ತಾರೆ. ಆದರೆ ಅವನು ಕಳ್ಳನ ಆರಾಮ್ ನಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಿರ್ತಾನೆ, ಜೈಲು ಒಳಗನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಿರ್ತಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅವನ ದುಡ್ಡೇ ಇಲ್ಲ. ಇದೇ ಪ್ರಾಬ್ಲಮ್. ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ನಾನು ಇದು ಯಾಕೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ, சகல விதமான எல்லா விதமான தீமைக்கும் மூல காரணமான பணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அமைதியா உட்காந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா இப்பெல்லாம் நீ காலையில கூட ஒரு தடவை மீட் பண்ண, பேரை சொல்ல விருப்பப்படல. அந்த ஐயா வந்து என்கிட்ட சொன்னாரு, இயேசு கிறிஸ்து பெரிய பணக்காரர் இருந்தாரு. ரைட் அப்படின்னா, பிரதர் அவர் ஏழைன்னு சொல்லி எல்லாரும் ஏழை ஆக்கிடுறாங்க அப்படின்னாரு. சரின்னு சொன்னேன். நான் ஒண்ணுமே பேசல. கடைசியா சொன்னேன், ஹலோ, 8வது நாள் அவரை கொண்டு போய் படைக்கும் போது புறாவைத்தான் கொடுத்தாங்க பலிக்கு. யாரு? ಮೇರಿ ಪಾರಿವಾಳವನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟರು. ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. ಬಡತನದಲ್ಲಿ ಇರುವವರು ಇಷ್ಟು ಮಾತ್ರ ಬಲಿ ಕೊಟ್ಟರೆ ಸಾಕೆಂದು ಬರೆದಿದೆ. படத்தன படிகள். அவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? அது இல்ல, ஒரே ஒரு நூல்ல சுத்தமா இருக்கிற அங்கிய போட்டிருந்தது எலிசபெத் கூட போட்டது கிடையாதாம். மகாராணி எலிசபெத் கூட போட்டது கிடையாதாம். என்னங்க 21வது நூற்றாண்டுல ஒரே ஒரு இடையில ஒரு ட்ரெஸ் பண்ண முடியாதா? கேட்டா சிரிக்க போறாங்க. முடியுமா? முடியாதா? முடியும். அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய. அப்புறம் நான் கேட்டேன், சரிங்க இவ்வளவு சொல்லிட்டீங்களே, சீடர்கள் கிளம்பி போகும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? வழிக்கு என்ன எடுத்துட்டு போக கூடாதுன்னாரு? ஒரு பணப்பை எடுத்துக்கொள்ளாது. ಕೂಲಿ ವೇಲೆ ಸೇರವನಿಗೆ ಕೂಲಿ ಕಡ್ಡಾಯಮ ಉಂಟು. ನೀನು ಹೋಗುವಾಗ ದುಡ್ಡನ್ನು ತಗೊಂಡು ಹೋಗಬೇಡ. ನೀನು ಮಾಡುವ ಕೆಲಸಕ್ಕೆ ನಿನ್ನ ಕೂಲಿக்கு ನಿನ್ನ தக்கவனாகி இருத்தி. ஃபினிஷ். நான் அப்ப சொன்னேன், என் ஆண்டவர் பணத்தை
பூரா வச்சுக்கிட்டு இருந்துட்டு என்னைய பிச்சைக்கார மாதிரி போன்னு சொன்னார்னா நான் போயிருப்பேனான்னு கேட்டேன். அதான் ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். My God is not a hypocrite God. What he speaks, what he does, that he wants us to follow. அதான் நான் சொன்னேன், லாஜிக்கலா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க பிரதர், இதை பத்தி நான் வாதம் பண்றதுக்கு விருப்பப்படல, இப்படியும் இருக்கு கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பணம் பணம் பணம்னு போய் எங்கேயாவது போயிடக்கூடாது. ப்ராப்ளம் எங்க இருக்கு? வசனம் கரெக்டா தெரியாதனால சொல்றேன், இங்கதான் ப்ராப்ளம் இருக்கு. சரி, தொடர்ந்து வாசிக்கின்றேன் பிரியமானவர்களே. இந்த ஈவிலை நாம் அழிக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. We cannot destroy evil. ಈ ಕೆಟ್ಟದನ್ನು ನಾವು ನಾಶ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಯೋಬನಿಗೆ ದೇವರು ಮುಂದೆ ನಿಂತಿರುವಾಗ ಇದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಆಗಿ ದೇವರಿಗೆ ಇಡ್ತಾನೆ. ನೋಡೋಣ, ಯೋಬನ ಪುಸ್ತಕ 40ನೇ ಅಧ್ಯಾಯ. ಬನ್ನಿ, ಯೋಬನು 40ನೇ ಅಧ್ಯಾಯ. Job 40th chapter verse 10 to 14. 10 இருந்து 14. 10 to 14 பாசிங்க யாராவது. யோபனு 40வது அதிகாரம் 10 இருந்து 14. இங்க பாருங்க, என்ன பண்ணுமா? உன்னை நீயே என்ன பண்ணிக்கோ, மகிமையினாலும் கனத்தினாலும் நிரப்பிக்கொண்டு மாட்சிமை மகத்துவங்களை நீ என்ன பண்ண, அணிந்து கொண்டு நினக்கு வருகின்ற கோபத்தை, நிரம்பி வழிகின்ற கோபத்தை என்ன பண்ண, அப்படி வீசி தெளித்து ஒவ்வொரு கர்விஷ்டன் அர்த்தம், அகங்காரி மேல் கண் வைத்து அவனை என்ன பண்ணணும், அவனை நீ அதாவது அவனை சோர பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கெடவிபடி அவனை என்ன பண்ண, கீழே தள்ளி அதுக்கப்புறம் அவரை மண்ணோடு மண்ணாக்கி அவங்க என்ன பண்ணும், அந்தகார உலகத்திற்கு தள்ளிவிடு. தேவன் சொல்லுகிறார், நீ இதை மாத்திரம் செய்ய முடியுமானால் நான் உன்னை புகழ்கிறேன், நான் உன்னை பாராட்டுகிறேன். யார் சொல்றா? தேவன் யோபுவின் இடத்திலே கொடுக்கின்ற சேலஞ்சு. உன்னால முடியும்னா கெட்டதை அழிச்சுக்கோ, என்ன வேணாலும் நீ தரித்து கொண்டு கெட்டதை அழித்து நில், நான் உன்னை பாராட்டுகிறேன் என்று சொல்கின்றார். ஜார்ஜ் புஷ்னால பண்ண முடியாது, ஒபாமானாலையும் முடியல. ஹலோ, கடைசியா சொல்றேன், நம்ம பாரத பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னது என்ன தெரியுமா? Terrorism is the continuous evil which we have to fight continuously. பைபிள் எழுதியிருக்கிறது அவர் சொன்னார். பைபிளை யாரும் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல. தீவிரவாதத்தை நாம் தீவிரமாக அழிக்க நினைத்தாலும் முடியாது. அது தினந்தோறும் நம்மை பின்பற்றி, திருடனை போல பின்பற்றி கொண்டு வருவது. அதை கண்டினியூஸா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். So what is the end for this evil? இந்த கெட்டதற்கு கடைசியில என்னதாங்க முடிவு? ஒன்னு சொல்லட்டுமா? பிரகடனை 20ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். நல்லதை எடுத்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லதை எடுத்து அதை பரலோகமாக மாற்றி அங்கே வைத்து விடுவார். அது நிரந்தரமாய் அப்படியே இருக்கும். கெட்டதை எடுத்து நரகமாய் உண்டு பண்ணி அங்கு நித்தியமாய் அழியும்படிக்கு வைத்து விடுவார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? இந்த நல்லதற்கும் கெட்டதற்கும் பக்கத்திலே நெருங்க முடியாத அளவுக்கு பிரித்து விட போகிறார். அழிக்கல, ஆண்டவர் என்ன பண்ணல, அழிக்கல, அதை அப்புறப்படுத்தினார். அவ்வளவுதான். திரும்ப உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? God never destroyed evil, rather he separated
he kept it aside. That's all. அப்போ கெட்டதை என்ன பண்ணலாம்? தூரவை. அதுதான் மேட்டர். ஆண்டவரே அதான பண்ண போறாரு. நம்மள என்ன பண்ணணும்? அதை தள்ளி வைக்க வேண்டும். ரோமா 12:9. Romans 12th chapter verse 9. நல்ல ஆழமான சத்தியத்தில் போயிட்டு இருக்கேன், பயப்படாதீங்க. என்னடா கெட்டதை பத்தி நம்ம சர்ச்சில் கூட இவ்வளவு பேச மாட்டாங்களா? நான் கெட்டதுக்காக நிக்கல, கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்றேன், இதுல நீ போராடிட்டு இருக்காத. கரண்ட் வந்துட்டு தான் இருக்கும், 440 வோல்ட் வந்துட்டு தான் இருக்கும். நீ பிடிக்கணும்னாலும் என்ன, கரெக்டா கிளவுஸை போட்டு போய் பிடிக்கணும், இல்லைன்னா அது உன்னைய பிடிச்சுக்கணும், அது உன்னைய விடாது. நீ உதறி உதறி பார்த்தாலும் நீ உதறின மாதிரி இருக்கும், அது உன்னைய விட. தட்ஸ் இட். வாசிங்க. ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯು ನಿಷ್ಕಪಟವಾಗಿರಲಿ. ನಿಮ್ಮ ಎಲ್ಲರ ಪ್ರೀತಿಯು ನಿಷ್ಕಪಟವಾಗಿರಲಿ. ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಹೇಸಿಕೊಂಡು, ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಹೇಸಿಕೊಂಡು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಬಿಗಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. ಒಳ್ಳೆಯದನ್ನು ಬಿಗಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. கெட்டதற்கு வெட்கப்பட்டு, கன்னடத்துல இருக்கிறத அழகையா சொன்னோம்னா என்னது, கெட்டத்தனத்துக்கு என்ன பண்ணும், ಹೇಸಿಕೊಂಡು, கொஞ்சம் அசிங்கம் நினைச்சு கொஞ்சம் வெட்கப்பட்டு இதை விட்டுட்டு எதை பிடிச்சுக்கணும், நல்லத கட்டியா பிடிச்சுக்கோ. இதுதான் பைபிள் சொல்லு. நீ இதை வேண்டாம், இதை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. 12வது அதிகாரம் 21வது வசனம் அதேதான். 21 வாசிங்க. ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಸೋತು ಹೋಗದೆ, ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಸೋತು ಹೋಗದೆ ಒಳ್ಳೆತನದಿಂದ ಕೆಟ್ಟವನ್ನು ಸೋಲಿಸು. தீமைக்கு நீங்கள் சோர்ந்து விடாமல் நன்மையினாலே தீமையை வெல்லுங்கள். திரும்ப சொல்றேன், நன்மையினாலே தீமையை. ஆண்டவர் யாரு? நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த நல்லவர் தீமையை வெல்ல போகிறார். அதனாலதான் இப்ப சொல்றேன், நன்மையினாலே தீமையை வெல்லுங்கள். அவரால் தான் அது முடியும், நன்மையினால் தான் இது முடியும். நல்லவரால் அது முடியும், நன்மையினால் இது முடியும். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 3:17. 1 பேதுரு 3:17. 1 பேதுரு 3:17 வாசிங்க. 1 பேதுரு 3:17. 1 Peter 3rd chapter verse 17. ಕೆಟ್ಟ ನಡತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಬಾಧೆಪಡುವುದಕ್ಕಿಂತ, ಕೆಟ್ಟ ನಡತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಬಾಧೆಪಡುವುದಕ್ಕಿಂತ ಒಳ್ಳೆ ನಡತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ಬಾಧೆಪಡುವುದು ಲೇಸು. ಅಲ್ಲೋ, ಅದರಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಅಂಡರ್ಲೈನ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ದೇವರ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ಅದು ಅಂಡರ್ಲೈನ್ ಮಾಡಿಕೊ. ಬಾಧೆಪಡುವುದು ಲೇಸು. ಬಾಧೆಪಡುವುದು ಲೇಸು, ಆದ್ರೆ ಚಿತ್ತ ಇದ್ದರೆ. ನಾನು ಏನು ನೆನೆಸ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, நீ எல்லாம் நன்மையே பண்ணி எல்லாம் வந்து உன்னை அடிச்சுட்டே இருப்பான்னு நினைக்கல. அப்படி பைபிள்ல இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. நான் சொல்றேன் கேளுங்க, நன்மையை பண்ணிட்டே இருக்கிறோமோ பாதிக்கப்பட்டுட்டே இருப்பான்னு பைபிள் எழுதல. சித்த இத்தரை ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ, தேவர நினைப்பு பண்ணினா இவன் நன்மையே பண்ணாலும் கொஞ்சம் அடி வாங்கட்டுமே நினைச்சா தான் நம்ம அடி வாங்க முடியும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல வரேன் தெரியுமா? ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಕೊಟ್ಟರು ಇವರು ನನ್ನನ್ನು ಹೊಡಿತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತ. அல்லேலூயா ಅಂತ ತಗೊಳ್ಬೇಕು. நான் இவனுக்கு நல்லதுதான் பண்ண போறேன், இவன் கொத்தத்தான் போறான்னு யோசிச்சுட்டே பண்ணக்கூடாது. அந்த வசனத்தை நிறைய பேர் அப்படித்தான் எடுத்துக்கிறாங்க. கன்னத்துல அழகா எழுது, சித்த வித்தரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஆண்டவர் கூட அனுமதிக்கிறது இல்லை. ஸ்பெஷல் chosen vessels only will suffer for God. அல்லேலூயா. நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேங்க, இந்த இடத்துல என்னுடைய சாட்சியும் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சொல்ல வரல. மோகனகிருஷ்ண ஐயங்கார், அப்பா ஸ்ரீனிவாச ஐயங்கார், தாத்தா பெரியப்பா மாப்பிள்ளை ஐயங்கார், அவர் வந்து ஜோதிடர். தாத்தாவும் கிருஷ்ண ஐயங்கார், அவரும் ஜோசியர். அப்பா லேபர் ஆபீசர். எனக்கு 5 அக்கா, நான் கடைசி பையன், ஒரு பையன். அனாதையா இருந்தேங்க. இத்தனை பேர் இருந்தாலும் அனாதையா இருந்தேன். ஏன் சாப்பியான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. தூங்குறையடா ஏதாவது படுக்கையை விரிச்சு போட்டுமான்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஏன்? என்னுடைய அம்மா என்னுடைய 4 வயதிலே மரித்து போய்விட்டார். எங்க அப்பா திரும்ப கல்யாணம் பண்ணிக்கல, தனியா வளர்ந்தேங்க. இத்தனை பேர் இருந்தாலும், உலகத்துல இத்தனை பேர் இருந்தாலும் நம்ம அனாதையா தானே ஃபீல் பண்றோம்.
அப்படிதான் வளர்ந்தேன். கடவுளை தேடினாங்க, கடவுளை தேடினேன். எனக்கு ஏன் இந்த கொடுமை? இன்னொரு தடவை நான் இந்த உலகத்தை பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணேன்? கடவுளை தேடினேன். நம்மெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவ தேடுறோம்னா ஏதாவது கொடுத்துருவாரான்னு தேடிட்டு இருக்கோம். நான் எதுக்கு தேடினேன் தெரியுமா? இனிமே இந்த உலகமே வேண்டாம்பாங்கிறதுக்காக கடவுளை இந்து மதத்தில் தேடினேன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லாம் நல்ல. நீங்க 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 எனக்கு ரொம்ப பெரிய சோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ನನಗೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಏನು ದೊಡ್ಡ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಕೌಸಲ್ಯ ಸುಬ್ರಜ ರಾಮ ಪೂರ್ವ ಸಂಧ್ಯಾ ಪ್ರವರ್ತದೆ ಉತ್ತಿಷ್ಠ ಸಾಧೂಲ ಕರ್ತವ್ಯಂ ದೈವಂ. ಅದೇನೋ ನಮಗೇನೋ ಸಿನಿಮಾ ಹಾಡು ಕೇಳಿದಂಗೆ ಜೊತೆಯಲ್ಲೇ ಬರ್ತದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ವರ್ಷ 26 ವರ್ಷವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ? ಓದ್ತಾ ಇದ್ದೇವೆಲ್ಲ. ಬೆಳಿಗ್ಗೆ ಪಾರಾಯಣ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಆಮೇಲೆ ಓಂ ಭೂರ್ಭುವಸ್ವಃ ತತ್ಸವಿತುರ್ವರೆಣ್ಯಂ ಭರ್ಗೋ ದೇವಸ್ಯ ಧೀಮಹಿ ಧಿಯೋ ಯೋ ನ ಪ್ರಚೋದಯಾತ್. ಇದೇ 1008 ಸಲ ದಿನಾಲು ಹೇಳ್ತಿದ್ದೇವಲ್ಲ. ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಲ್ಲಿಯೇ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣು ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವ ವಿಘ್ನೋಪಶಾಂತಿ. ಇಪ್ಪಡಿತ വളർന്നെ. ಹೀಗೇನೆ ಬೆಳೆದೆ. ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಇದ್ದೆ. ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಮುಂದೆ ಬಾ, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. கடவுளே என் முன்னால் வர மாட்டீரா, என்னோடு பேச மாட்டீரா, நான் அனாதையா இருக்கேன். ಉಳಿದವರು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನು ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾನು ದೇವರನ್ನೆಲ್ಲ ಮಾತಾಡಬೇಕು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಪೂಜೆ ಮಾಡ್ತೀನಿ. ಯಾಕೆ? தேவர் பிரத்யட்சனாகலில்ல. தேவன் என்னிடத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಲಿತೆ, ಸಿವಿಲ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಕಲಿತೆ, ಡೆಲ್ಲಿನಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿದೆ. ಸನ್ಯಾಸಿ ಆಗಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟೆ. ಕಾರಣ ಏನು? ನಾನು ಒಂದು ಹುಡುಗಿಯನ್ನು ಲವ್ ಮಾಡಿದೆ. ಅವಳು ತನ್ನ ಮಾಮನನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋದರು. ನಾನು ಇವಳು ನನ್ನನ್ನು ತಾಯಿ ಹಾಗೆ ಮಗನೇ ನೀನು ಊಟ ಮಾಡಿದೀಯಾ ಅಂತ ಕೇಳ್ತಾಳಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. ಅವಳು ಬೇರೆ ರೀತಿಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹುಡುಗಿದಳು. ನಾನು ಕೊಡಲಿಲ್ಲ. ಅವಳು ಮಾಮನನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗಿಬಿಟ್ಟು ನಾನು ಅನಾಥೆ. ಅವಳ ಮನೆಯಲ್ಲಿ ಶಗಿನಿ ಇದೆಲ್ಲ, ಅದನ್ನು ಕಲಿಸಿ ಗೋಪುರ ಗ್ಯಾಸ್ಗೆ ಹಾಕಿದವನು ನಾನು. ಪ್ರಾಡಿಕಲ್ ಸನ್, a prodigal son behind a woman's love. ಪ್ರೀತಿ ಸಿಗಲಿಲ್ಲ. ಸನ್ಯಾಸಿ ಆಗೋಣ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. ಸೊ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಂತೆ. ಅವರು ಹೇಳಿದಲ್ಲ, ನಾನು ಸನ್ಯಾಸಿ ಅಂತ ಹೇಳಿದರು. ಕರೆಕ್ಟ್. ಆದರೆ ಅವ್ರಿಗೆ ಇದ್ದ ಆ ಕಾವಿ ಬಟ್ಟೆ ಇದೆಲ್ಲವ, ಅದುವೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಇದರಲ್ಲಿ ಟೋಟಲ್ ಆಗಿತ್ತು. ಅದು ಏನು ಸಿಲ್ಕ್ನಲ್ಲಿ. ಏನಪ್ಪ ಸನ್ಯಾಸದಲ್ಲಿಯೂ ಶ್ರೀಮಂತಿಗೆ ಸನ್ಯಾಸ. ಈಗ ಏನೋ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ ವರ್ಲ್ಡ್ ರಿಸೀವರ್, ಅವರು ಅವಾಗಲೇ ಇಟ್ಟಿದ್ರು. ಒಳಗೆ ಹೋದ್ರೆ AC. ನಾನು ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಿದ್ರು, ನಮ್ಮಲ್ಲಿ ಕೂಲರ್ ಇರಲಿಲ್ಲ. ಎಲ್ಲಿ? ಡೆಲ್ಲಿನಾಗ. ಅವರಲ್ಲಿ AC. ಕಾರ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ 2000 ಹೊಸದಾಗಿ ಬಂದಿತ್ತು ಅವಾಗ. ನಾನು ಅದರಲ್ಲಿಯೇ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದೆ. ಯಾರು? ಅವರ ಶಿಷ್ಯ ಜೊತೆಯಲ್ಲಿ. ಆಹಾ, ಎಂಥ ಒಂದು ಸನ್ಯಾಸ ಅಲ್ಲ. ನೋವಾಗಿತ್ತು, ಬಿಟ್ಟೆ. ಅವರ ಹೆಸರೆಲ್ಲ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ, ಬಿಟ್ಟೆ. ನಿಮ್ಮೆಲ್ಲ ಬೇಡಪ್ಪ ಇದೆಲ್ಲ. ಈ ಸನ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಇದು ಲೋಕದ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ನಾನು ಹಾಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅವರು ಲೋಕವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಜ ಸನ್ಯಾಸಿ ಯಾರು? சன்னியாசிக்கிட்ட ஆதங்கவாதி நான் இல்லை. உலகத்தை வெறுத்து அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு வெறுப்பை வச்சிருக்கிற நான் வந்து அவரை விட சிரேஷ்டம். வந்தேன் திரும்பி. எங்கே வந்தேன்? ಚೆನ್ನೈ. ಹಂಗೆ ನಾನು ಬೇರೆ ಮಾಡ್ತಿಕೊಟ್ಟು ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೆ ಇಂಜಿನಿಯರ್ ಆಗಿ. ಕೆಲಸದಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಅಂದರೆ ಕೆಲಸ ಮಾಡಿ ಮಾಡಿ ಕರ್ಮಯೋಗ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಭಕ್ತಿ ಯೋಗವನ್ನು ಕಲ್ತುಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಹೋದೆ. ಇಲ್ಲಿ ಬಂದು ಕರ್ಮಯೋಗದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದ ಫಲ ಏನು ಗೊತ್ತಾ? ಪ್ರತಿಫಲ ಎದುರು ನೋಡದೆ ಸೇವೆ ಮಾಡು. ನಾನು ಪ್ರತಿಫಲ ಎದುರು ನೋಡದೆ ಸೇವೆ ಮಾಡಿ ರಕ್ತದಲ್ಲಿ ಇರುವ ಉಪ್ಪೆಲ್ಲ ಹೊರಗೆ ಹೋಗಿ ನೀರು ಕುಡಿಯಾಕ ಮರೆತ ಕಾರಣ ಲಾಸ್ಟ್ ವಾರಕ್ಕೆ 2 ಸಲ ಬರೀ ಉಪ್ಪು ಸಲೈನ್ ಹಚ್ಚಿಕೊಂಡು ಕುಂತಿದ್ದೆ. ಇದು ಕರ್ಮಯೋಗ ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಫಲ. ಮುಗೀತು. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಕುಂತು ಅವಾಗ ಅದು ಯಾವುದು ಹೇಳ್ತೀರಾ? ಪ್ರಜಾಪಿತಾ ಬ್ರಹ್ಮಕುಮಾರಿ ಗೊತ್ತಿದೆಯಾ? ಓಂ ಶಾಂತಿ ನೋಡಿದ್ದೀರಾ? ವೈಟ್ ಅಂಡ್ ವೈಟ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಪೆಂದೆ ಕೊಸ್ತೆ போட்டிருப்பாங்களா, அது மாதிரி போட்டிருப்பாங்க. ಅವರಲ್ಲಿ ಹೋಗಿ ಇದ್ದೆ.
ಅವರಲ್ಲಿ ಶಾಂತಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಸ್ವಲ್ಪ ராஜயோகா ಮಾಡ್ತಿದ್ದೆ. யோக ಮಾಡ್ತಿರುವ ತನಕ, அதாவது ராஜயோகத்தை செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். அந்த யோக நிஷ்டையிலேருந்து எழுந்துட்டீங்கன்னா திரும்ப இந்த வீட்டில் போனால் எங்கள் அப்பா சொல்ல போறாரு, எல்லாம் இது சத்திரமா சாவடியா, எதுக்குல இங்கே வந்தேன்னு கேட்க போறாரு. ஏன் நான் இங்கே சன்னியாசி மாதிரி உட்காந்துட்டு வரேன். ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಇದು ಏನು ಧರ್ಮಶಾಲೆ ತಿಳ್ಕೊಂಡು ಮಗನ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನೋ ನೀನು ಮಾಡಿಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಬಂದು ಯಾಕೆ ಬರುವುದಂತ ನನ್ನ ತಂದೆ ಕೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅವಾಗ ಯೋಗ ನಿಷ್ಠೆಯಲ್ಲಿ ನಾನು ಇರುವುದಿಲ್ಲ, ನಿಜ ನಿಷ್ಠೆಯಲ್ಲಿ ಇರ್ತೇನೆ. ಅದು ನನಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡಲಿಲ್ಲ. ಅವಾಗ